திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று. ஒளி பெற்றது உலகம் முழுதும். விளம்பிட விளைகிறது திருப்புகழை. வல்ல தந்தையின் ஞானம் நீரே, எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே. ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்ற உளத்தை பால் உயர்த்திடுவீரே. ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர். தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே. சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே. நாவினால் என்றும் நலமே நவில்வோம். ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம். மூவொரு இறைவா, மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக புகழ் என்றும். ஆமேன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், முன்னைய நன்னலைக்கு யாக்கோப்பினரை கொணர்ந்தீர். மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். மீட்பராம் கடவுளை, எங்களை முன்னைய நன்னலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி அருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீ சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களும் மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறழாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தலும், விண்ணிலின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர்.
என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இறைவா, என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவீராக. ஏனெனில் நீ மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். அவரே எனக்கு புகலிடம், என்னை விடுவிப்பவர் அவரே. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். முதல் வாசகம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்களை ஆண்டவர் மிதியானியரிடம் 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்து கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மிதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டனர்.
பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோசுவாவுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவுப் படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. ஆண்டவர் நம்மிடம் எத்துணை இரக்கமாய் உள்ளார், எத்துணை கனிவாய் இரக்கத்தில் செல்வந்தராய் உள்ளார். இறைவனது பார்வையில் இச்செபத்தை நாம் மீண்டும் சொல்ல வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரை நம் தந்தாய் என அழைக்கவும், கிறிஸ்து எவ்வாறு இறைவனின் மகனாய் இருக்கின்றாரோ அவ்வாறே நாமும் இறைவனின் மக்கள் என அழைக்கப்படவும் விரும்பினார். இவ்வாறு ஜெபிக்க அவரே நம்மை அனுமதிக்கவில்லை என்றால் நம்மில் எவரும் இப்பெயரை சொல்ல துணிந்திருக்க மாட்டோம். ஆகவே அன்பு நண்பர்களே, நாம் இறைவனை தந்தாய் என்று அழைக்கும்போது பிள்ளைகளைப் போல் செயல்பட வேண்டுமென நம் மனதில் கொண்டு உணர வேண்டும். அவரை தந்தாய் என்று அழைப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அவரும் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பதில் மகிழ்ச்சி அடையட்டும். இறைவனின் ஆலயங்களாக நாம் வாழ வேண்டும். இவ்வாறு இறைவன் நம்மில் வாழ்வது வெளிப்படையாகும். ஆவியானவருக்கு தகுதியற்ற எச்செயலும் நமதாக இருத்தலாகாது. வானகத்திலும் ஆவியிலும் இப்போது வாழத் தொடங்கியுள்ள நமது எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் வானகத்திற்கு உரியனவாகவும் ஆன்மீகமாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில்
ஆண்டவராகிய இறைவனை கூறியுள்ளது போல், என்னை மகிமைப்படுத்துவோரை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை புறக்கணிப்போர் புறக்கணிக்கப்படுவர். பேறு பெற்ற அப்போஸ்தலர் தனது கடிதத்தில் எழுதினார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஒரு பெரிய விலை கொடுத்து நீங்கள் வாங்க பெற்றீர்கள். ஆகவே இறைவனை உங்கள் உடலில் தாங்கி மகிமைப்படுத்துங்கள். இதன் பிறகு நாம் சொல்வோம், உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நமது ஜெபங்களால் இறைவனை புனிதப்படுத்துகின்றோம் என்று நாம் நினைப்பதில்லை. மாறாக அவரது பெயர் நம்மில் புனிதமடைய நாம் இறைவனை வேண்டுகிறோம். ஆம், புனிதத்தின் ஊற்றான இறைவனை எவ்வாறு புனிதப்படுத்த முடியும்? இருப்பினும் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவரை கூறியுள்ளதால், ஞானஸ்நானத்தில் அர்ச்சிக்கப்பட்ட நாம் தொடங்கியுள்ளதில் பிரமாணிக்கமாயிருக்க அவரை நாடி ஜெபிக்கின்றோம். இதற்காக அனுதினமும் ஜெபிக்கின்றோம். ஏனெனில் தினமும் புனிதப்படுத்தப்படுவது நமக்கு தேவையாய் உள்ளது. தினமும் பாவம் செய்வதால், நமது தவறுகளை இடைவிடாது புனிதப்படுத்துவதால் நாம் மீண்டும் மீண்டும் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். இறைவனின் அன்பிரக்கம் நமக்கு அளிக்கும் புனிதப்படுத்துதலை குறித்து அப்போஸ்தலராகிய சின்னப்பர் இவ்வார்த்தைகளில் நமக்கு அறிவுறுத்துகின்றார். தகாத உறவு கொள்பவரோ, சிலை வழிபாட்டினரோ, விபச்சாரரோ, ஒத்த இன பாலுறவு கொள்பவரோ, திருடரோ, பேராசை கொண்டவரோ, குடிகாரரோ, தீய வார்த்தை பேசுபவரோ, கொள்ளைக்காரரோ இறையரசை பெற முடியாது. இத்தகையோராகவே நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நீங்கள் புனிதப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நமது இறைவனாகிய ஆவியானவரிலும் நீங்கள் ஏற்புடையவராக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நமது இறைவனாகிய ஆவியானவரிலும் நாம் புனிதப்படுத்தப்பட்டுள்ளோம் என்கிறார் அவர். எனவே இப்புனிதப்படுத்துதல் நம்மில் நிலைக்க நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் இதற்கு மேலாக நமது நீதிபதியாகவும் உள்ள நம் ஆண்டவர் அவரால் குணப்படுத்தப்பட்டு பாவம் செய்யாதிருக்கும் வண்ணம் மீண்டும் வாழ்விற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் இன்னும் மோசமான நிலையை அடையாதிருக்க வேண்டுமென அவர் எச்சரிக்கின்றார். இவ்வாறு நாம் இடைவிடாத ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனின் அருளால் நமதாக்கப்பட்ட இப்புனிதப்படுத்துதலும் புதிய வாழ்வும் அவரது பாதுகாப்பினால் பாதுகாக்கப்பட வேண்டுமென இரவும் பகலும் நாம் அவரை கெஞ்சுகின்றோம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார்.
அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்தார். மன்றாட்டுகள். தம் இரத்தத்தை நமக்காக சிந்தி கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்களினத்தை ஒன்று சேர்த்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் அரசர், நீரே எம் மீட்பர். நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை புரியும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் நம்பிக்கை, எம் துணிவு. இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எம் புகலிடம், எம் வலிமை. எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவே, நீரே எமது மகிழ்ச்சி, எம் ஆறுதல். ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்பாரோடும் தங்கியருளும். கிறிஸ்துவே, உம் மக்களை நினைவு கூர்ந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம். இந்நாளை உமது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை அன்பு பிறர் அன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.